வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஆதார் கார்டுக்கு புதிய 5 அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் நெறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. புதிய ஆதார் கார்டுல வந்து ஃபோட்டோவா கோடு மட்டும் தான் இருக்கும். அப்புறம் ஆதார் அப்டேட் செய்யலன்னா ரேஷன் கார்டு ரத்தாயிடும். இதெல்லாம் வந்து உண்மையா? பொய்யாங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இது 2026ல ஆதார் கார்டுக்கு உண்மையா அப்டேட்ஸு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அப்டேட்ஸ நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, இலவச ஆதார் ஆவண அப்டேட் வந்து டைம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஆன்லைன்ல வந்து நம்ம ஆதார் ஆவணங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும் அப்டேட் செய்வோம்ல, அது வந்து இலவச வசதியா ₹50 நார்மலா இருந்துச்சு. இப்ப அது இலவச வசதியா ஜூன் 14, 2027 அதாவது நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அவங்க நீட்டி வச்சிருக்காங்க டைமு. ஸோ அதுவரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல போய் உங்க அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் நீங்க ஃப்ரீயா பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக்ஸ் இதுல வருமான்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது நீங்க ஃப்ரீயா ஆனா இப்போதைக்கு பண்ணியிருக்கலாம். டைம் குடுத்துருக்காங்க. செகண்ட் அப்டேட் என்னன்னா, புதிய ஆவணங்கள ஏற்றுக்கொள்ளப்படும். புது ஆவணங்கள்னா இப்ப கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? ரேஷன் கார்டு, வோட்டர் ஐடி, அப்புறம் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், பேங்க் பாஸ்புக், யுட்டிலிட்டி பில்ஸ் போன்ற இந்த பல ஆவணங்கள்ல இப்ப ஆதார் பதிவு அல்லது திருத்தத்திற்கும் பயன்படுத்த அனுமதி குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதுல இருந்ததுல ஒரு பாதி இது வந்து கிடையாது. இப்ப அதெல்லாம் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து அப்டேட். 3 முக்கியமான அப்டேட் என்னன்னா, மின்னஞ்சல். அதாவது இமெயிலோட அப்டேட். ஜூலை 1 இந்த மாசம் 1ஆம் தேதி 2026 முதல் ஆதார் மொபைல் ஆப்பில் இமெயில் ஐடி அப்டேட் செய்வதற்கான ரூ. 75 கட்டணம் 6 மாதங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிறது. அதாவது ரூ. 75 இருந்துச்சு மாசம் நீங்க அந்த இமெயில் அப்டேட் பண்ணணும்னா அந்த ஆதார் ஆப்ல. இப்ப அந்த வந்து 6 மாசத்துக்கு நீங்க ஜூன்லேருந்து 6 மாசம்னா நம்ம நெக்ஸ்ட் வருஷம் ஜனவரிக்குள்ள டிசம்பர் மாசம் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முறை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க கண்டிப்பா போய் நான் Play Storeல போய் ஆதார் ஆப் ஏத்தி லாகின் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி போட்டு வச்சுக்கங்க. இமெயில் ஐடி ரொம்ப அவசியம். நீங்க அத போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜஸ்ல பிரச்சனை வந்தாலும் எஸ்எம்எஸ்ல உங்க இமெயில் ஐடில எல்லா அப்டேட்ஸ் கரெக்ட்டா வந்துரும். ஸோ அதனால பார்த்துக்கங்க. சரி 4த் அப்டேட் என்னன்னா, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விவரங்களை புதுப்பிக்க பரிந்துரை. அதாவது நீண்ட காலமாக அப்டேட் செய்யாதவர்கள் தங்கள் விவரங்களை சரிபார்த்து புதுப்பிக்குமாறு UIDAI தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. நீங்க 10 வருஷத்துக்கு ஒரு தடவ உங்களோட பயோமெட்ரிக்ஸ், உங்களோட நேம் சேஞ்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, மீதி அட்ரஸ் விஷயம் இது எல்லாத்தையுமே நீங்க போய் 10 வருஷத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா புதுப்பிச்சீங்கன்னா, அது நல்லது. நல்லதுன்னு இல்ல. அது கன்ஃபார்மா செஞ்சாகணும்னு UIDAI வந்து ரொம்ப நாளா வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 10 இயர்ஸ் கிட்ட நீங்க வந்து எதுவுமே அப்டேட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, இப்போ உடனே போய் பண்ணிருங்க. ஃபோட்டோஸ் சேஞ்சஸ், பயோமெட்ரிக் அப்டேட், நேமு, அட்ரஸு எல்லாத்தையும் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் நீங்க அப் டு டேட் வச்சுக்கங்க ஆதார் கார்ட்ல. அதுதான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா கடைசி டைம்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இது தேவைப்படும்போது பிரச்சனை ஆச்சுன்னா, ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால நீங்க எப்பவுமே சரி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இப்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வேற ஆன்லைன்ல. ஆதார் சர்வீஸ்லயும் அதே மாரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க போயி இப்பயே அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. சரி 5வது முக்கியமான அப்டேட் சொல்லப்போனா, இந்த ரூமர்ஸ பத்தி தான் நம்ம பேச போறோம். முக்கியமான வதந்தி என்னன்னா, புதிய ஆதார் கார்ட்ல வந்து வெறும் ஃபோட்டோவும், கியூஆர் கோடும் மட்டும் இருக்குன்னு சொல்லி நெறைய ஃபோட்டோஸ் பார்க்குறோம். ஃபேக்கான இமேஜஸ் இது எல்லாமே. நம்ம யூடியூப் வீடியோஸையும் பார்க்குறோம். அது எல்லாமே ஃபேக். இது சமூக வலைத்தளத்தில் பரவிய வதந்தி. மத்திய அரசும், பிஐபியும் இத நேரடியாவே மறுத்துட்டாங்க. வந்து நேரடியாவே சொல்ட்டாங்க அவங்க. இது வந்து ஃபேக். இத நம்பாதீங்க. நாங்க அஃபிஷியலா இது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க அத நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரூமர் என்னன்னா, ஆதார் அப்டேட் செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து. அப்படின்னு ஒரு பெரிய வதந்தி வந்துட்டுருக்கு. இதனால மக்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. பயத்துல வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணல ரேஷன் கார்டு இல்லன்னா, மக்கள்லாம் வந்து ஏழை மக்கள்லாம் அது மூலியமா தான் இந்த ரேஷன் அரிசி, இந்த மாரிலாம் மாச ஜாமான்லாம் வாங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போயிடுமேன்னு அப்படி பயத்துல அவங்க படபடன்னு நெறைய பேர் ஆஃபீஸ்க்கு போய் இங்க போய் கேட்டதுனால கேள்விப்பட்டுருவேன். இந்த மாரி ஒரு பெரிய வதந்தின்னு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. ஏன்னா, அப்படி மாநில அளவா எந்த அறிவிப்புமே சொல்லவே இல்ல. ஆனா, அதாவது சில நலத்திட்டங்கள்ல வந்து கேஒய்சி பார்ப்பாங்க. நீங்க ஒரு வேற ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்தீங்கன்னா, கேஒய்சி பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ, அதனால நீங்க கரெக்ட்டா வச்சுக்கணுமே தவிர, உங்களோட ரேஷன் அட்டை வந்து இதனால இதாவறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொரு ரூமர் என்னன்னா, அனைவரும் பயோமெட்ரிக் மீண்டும் கொடுக்க வேண்டும். இது ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்க இப்போ வந்து நமக்கு வந்து எடுத்துட்டு போனாங்கல்ல இந்த பயோமெட்ரிக்ஸ்லாம். அத வந்து நீங்க திருப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்காங்க. ஆனா, அது ஒரு சில பேருக்கு மட்டும் தான்.
ஆயிருந்திருக்கு. அதாவது அவங்களே வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜோ, இதுவோ அனுப்புவாங்க. இல்ல சொல்லுவாங்க. அவங்க மட்டும் திருப்பி பண்ற மாரி இருந்திருக்கு. இது எல்லாரும் பண்ணணும்னு நெனச்சு, நெறைய பேர் வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ, அதனால நம்பாதீங்க. உங்களுக்கு வந்து நியூஸ் வரும். உங்களுக்கு மெசேஜஸ் ஏதாச்சும் வரும். இல்ல இந்த ஆதார் ஆப் ஏத்தி வச்சு அதில பாருங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அந்த மாரி வரும். அடுத்த ரூமர்னா ஆதாரை WhatsApp, Facebookல் கட்டாயமாக இணைக்கப் போகிறார்கள். இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக். இந்த மாரி செஞ்சாங்கன்னா, நமக்கு பிரைவசிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்லப்போனா. இது எப்படி வந்து பரவுச்சுன்னு தெரியல. WhatsApp, Facebookல நம்ம ஆதார் கார்ட லிங்க் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளோட பிரைவசி அவ்வளோதான் முடக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிரைவசின்னு ஒரு விஷயம் கிடையாது இந்தியாவுல. ஸோ இது வந்து ஒரு பெரிய பொய்யான தகவல். இத நம்பாதீங்க. ஸோ இப்போதைக்கு பெரிய பெரிய பெருசா பரவி வந்த ரூமர்ஸ் இதெல்லாம், இந்த 4 ரூமர்ஸுமே பொய். இதுதான் நம்ம ஆதார் கார்டோட 5 முக்கியமான அப்டேட்ன்னு நம்ம பார்த்துருக்கோம். உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.